الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وعلى أصحابه الطاهرين وعلى جميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. وقال أيضا: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قالوا يا رسول الله ومن أبى؟ قال: من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. رواه البخاري. பேரருளாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். இருட்டறையில் எதிரிவலும் என் இனத்தவருக்கு இனிய இஸ்லாத்தின் திருவிளக்கை பிடித்தவராம், பேரின்ப பத்தகமாம், மக்கத்து ராஜாவாம், மதினத்து ரோஜாவாம், நற்குணத்தின் நாயகமாம், சர்க்குணத்தின் தாயகமாம், அண்ணல் மஹமூது முஸ்தபா நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய வாழ்வை அடியொற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபியின்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், புனிதமிகு இரவிலே இறை இல்லத்திலே கொழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்று நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹு தாலா நம் அனைவரின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. இதை இல்லமாம் காபத்துல்லாஹுவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசீபையும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ரவுலாவை சலாம் கூறி ஜியாரத்து செய்யக்கூடிய நசீபையும், மரணத்திற்கு முன்பு ஒரு முறையேனும் கண்மணி நாயகத்தை கனவிலே தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. உலகில் வாழுகின்ற காலத்தில் நோய் நொடி இல்லாமல் பூரண ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுளோடு தன்னை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. எந்த லட்சியத்திற்காக அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு வழங்கினானோ அதனுடைய உன்னத லட்சியத்தை அடைந்த மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இறுதியாக நம் வாழ்வை நிறைவு செய்கின்ற அந்த உன்னத தருணத்திலே நமது இறுதி பேச்சையும் மூச்சையும் ஏகத்துவ கலிமாவாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவாகவே அல்லாஹ் ஆக்குவானாக. நம்மை ஈண்டெடுத்து நம்முடைய பெற்றோர்கள், நமக்கு கல்வி புகுட்டிய உஸ்தாதுமார்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், முஸ்லிமான மூமினான ஆண் பெண்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகாமையிலே இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, சுவனம் கிடைக்க சுன்னத்தை பேணுவோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை வழங்கி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு முதலிலே ஒரு பதிலை நாம் முதலிலே தெரிய வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, இந்த முழு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய முழு மனிதர் சமுதாயம் அனைவருக்கும் ஒரு ரோல் மாடலாக, ஒரு அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கின்றார். அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா,
லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வினுடைய திரு தூதர் விஷயத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் சொல்லுகின்றார். ஒரு மனிதர் முழு மனித கோடிகளுக்கும் எப்படி அவர் அழகிய முன்மாதிரியாக மாற முடியும்? அது சாத்தியமா? ஒரே ஒரு மனிதர் முழு சமுதாயத்திற்கும் கோடான கோடி மனிதர்கள், ஏழை, பணக்காரன், அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, ஒரு குடும்பத்தினுடைய தலைவன், ஒரு வியாபாரி, ஒரு போர்படை தலைவன், ஒரு போர்படையில் பணி செய்யக்கூடிய வீரன், ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வில சந்திக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் ஒரு மனிதன் எப்படி முன்மாதிரியாக மாற முடியும் என்றால் 3 விஷயங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். 3 விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் முழு மனித கோடிகளுக்கும் ஒரு மனிதனால் முன்மாதிரியாக இருக்க முடியும். முதல் செய்தி என்ன தெரியுமா? அருமையான பெருமக்களே, அந்த மனிதர் அனைவருக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கோ, ஒரு நாட்டிற்கோ, ஒரு தேசத்திற்கோ, ஒரு இனத்திற்கோ, ஒரு மொழிக்கோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படவில்லை. தேசம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து முழு சமுதாயத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அது மட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விதமான மனிதர்களையும் ஒரே கண் கொண்டு பார்த்தார்கள். அரபி, அஜமி, இவன் அரபு பாரம்பரியத்தை சேர்ந்தவர், இவர் அரபு அல்லாத அந்நிய பாஷையை சார்ந்தவர், இவர் வேறு தேசத்தை சார்ந்தவர், இவர் வேறு மொழி, இவர் வேறு இனத்தை சார்ந்தவர் என்ற பாகுபாடு காட்டினாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பார்க்க முடியாது. அருமையான பெருமக்களே, குறைஷி குலத்தை சேர்ந்த முஹாஜிர் சஹாபிகளை பெருமானார் எந்த அளவுக்கு நேசித்தார்களோ கடல் கோடி சஹாபிகளை பெருமானார் அப்படித்தான் பார்த்தார்கள். அருமையான பெருமக்களே, சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாரசீக பரம்பரையை சார்ந்தவர், நெருப்பு வணங்கி கூட்டத்தை சார்ந்தவர். 60 வருஷம் அவர் இப்படியே வழிகட்டிலே இருந்தார். பின்னால் 60 ஆண்டுகள் இஸ்லாத்திலே வாழ்ந்தார். அரபு பாரம்பரியம் கிடையாது, வேறு தேசம், வேறு மொழி, வேறு இனத்தை சார்ந்தவர். ஆனா அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஸ்-சல்மானு மின்னா வ மின் அஹ்லில் பைத். இந்த சல்மான் அல் ஃபாரிஸி இருக்கிறாரே, அவர் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஒரு பார்வை பெருமானாருக்கு இருந்திருக்கும் பாருங்கள். ஜுலைபீப் என்ற ஒரு சஹாபி, கருத்த சஹாபி, அவலட்சணமான சஹாபி, ஏழையான சஹாபி, ஒரு குடும்ப பாரம்பரியம் இல்லாதவர். அருமையான பெருமக்களே, அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறேன், உனக்கு நான் பெண் பார்க்க வாங்குறேன். ஜுலைபீப் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு யார் பெண் கொடுப்பா? ஆனா காசிதுன் இந்த நாஸ், நான் மக்களிடத்திலே கேவலமானவன், மட்டமானவன், என்னை மக்கள் ஒரு நல்ல கண் கொண்டு பார்ப்பதில்லை நாயகமே, எனக்கு யார் பொன் தர இருக்கிறார் இந்த மதீனாவிலே என்ற போது பெருமானார் சொன்னார்கள், அந்த ஜுலைபீப், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மட்டமானவர் இல்லை, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மகத்துவமானவர், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உன்னதமானவர். யார் இந்த ஜுலைபீப்? கருத்த மனிதர், ஒரு குடும்ப பாரம்பரியம் இல்லாத மனிதர். முழுக்க சொன்னால் அரபு தேசத்திற்கும் அவருக்கும் கடுகளவும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பெருமானார் தன் இதயத்திற்கு நெருக்கமாக அவரை பார்த்தார்கள். அவர் ஒரு போர்ல ஷஹீத் ஆயிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் யார் ஷஹீத் ஆயிட்டான்னு பார்த்துட்டு வாங்களே. போய் பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த சஹாபி ஷஹீத் ஆயிட்டார், இவர் ஷஹீத். ஜுலைபீபை காணல, அவர் பேர் யாரும் சொல்லல. ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஜுலைபி பேரை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேர ரசூலுல்லாஹ் களத்துக்கே வந்து பார்க்கிறார்கள். ஒரு 7 இறை மறுப்பாளர்களை கொலை செய்து விட்டு அவர்களால் வெட்டுப்பட்டு ஷஹீதாக கிடக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்களே, அவருடைய ஜனாசாவை தூக்கி தன் மடியிலே கிடத்தி அழுதார்கள். அழுது அழுகை இருக்கிறது, வரலாறு பசுமையாக வைத்திருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள்,
ஹுவ மின்னி, இந்த ஜுலைபி என்னை சார்ந்தவர், வஅன மின்ஹு, நான் அவரை சார்ந்தவர். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்கள் பாருங்கள். அது மட்டுமா, தங்களுடைய முபாரக்கான திருக்கரத்தால் அந்த ஜனாசாவை சுமந்து பெருமானாரே கபூரிலே இறங்கி அடக்கம் செய்தார்கள். அந்த தருணத்தை பார்த்த ஒவ்வொரு சஹாபிகளும் நினைத்தார்கள், இந்த ஜுலைபியாக நான் இருந்திருக்க கூடாதா, இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா. பெருமானார் சொன்னார்களே, அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்த. என்ன வைர வரிகள்! இப்படி வித்தியாசம் பார்க்காத ஒரு மனிதராக இருக்க வேண்டும். முதல் தகுதி, தேசம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து அனைவருக்கும் அனுப்பப்பட்ட நபி, வித்தியாசம் பார்க்காத நபியாக இருக்க வேண்டும். இரண்டாவது தகுதி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரு இடத்துல இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சி, துக்கம், கவலை, வெற்றி, தோல்வி, அவன் குடும்ப தலைவனாக, ஒரு போர் வீரனாக, போர் படை தளபதியாக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் எதிர்கொள்ளுகின்ற அத்தனை பரிணாமங்களுக்கும் முகம் கொடுப்பவராக, ஒரு வழிகாட்டியாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அவர்தான் இந்த உலகத்திற்கு முழு உஸ்வத்துன் ஹசனாவாக இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபர்களுக்கும், ஒரு வியாபாரி சொல்ல முடியாது ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துல எனக்கு ரோல் மாடலா இல்லையே, ஒரு தொழிலாளி சொல்ல முடியாது ரசூலுல்லாஹ் எனக்கு இது விஷயத்துல ரோல் மாடலாக இல்லையே, ஒரு குடும்பம் தலைவன் சொல்ல முடியுமா, ஒரு அரசியல்வாதி சொல்ல முடியுமா, ஒரு ஆன்மீகவாதி சொல்ல முடியுமா, ஒரு படை தளபதி சொல்ல முடியுமா? அனைத்து மனிதர்களுக்குமான பிரச்சனைகளுக்கான தீர்வு பெருமானாருடைய வாழ்க்கையில் இருக்கும். இது இரண்டாவது தகுதி. அனைவருக்குமானவர், அனைவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். இது இரண்டாவது தகுதி. மூன்றாவது தகுதி என்ன தெரியுமா? அருமையான பெருமக்களே, அவரிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து தகவல்களும் பாதுகாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல், செயல், அங்கீகாரம் அல்லாஹ் எப்படி குர்ஆனை பாதுகாத்தானோ, லட்சக்கணக்கான முஹத்தீஸ்களை கொண்டு அல்லாஹ் பெருமானாரினுடைய சொல், செயல், அங்கீகாரம் என்ற அந்த சுன்னாவை அப்படியே அல்லாஹ் பாதுகாத்து 1400 சில்லறை ஆண்டுகள் கடந்து அல்லாஹ் நம் கையிலே தந்திருக்கின்றான். இப்படி எந்த ஒரு மனிதருக்கு, எந்த நபிக்குமே பார்க்க முடியாதுங்க. மூசா நபிக்கு நீங்க அத்தனை பிரச்சனைகள் தீர்வை பார்த்திட முடியுமா? மூசா நபியினுடைய அனைத்து வழிகாட்டல்களும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா? இல்லையே. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட முத்தான இந்த 3 தகுதிகளையும் தனக்கு சொந்தமாக்கியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த கண்மணி நாயகத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் நபியே சொல்லுங்கள், மூமினீன்களே, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அருமையான பெருமக்களே, ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் கலை வல்லுநர் சொல்லுவார், ஹாதிஹில் ஆயா ஆயத்துல் இம்திஹான், இந்த வசனம் இருக்கிறதே, நமக்கு ஈமான் இருக்கா இல்லையா, நமக்கு ஈமான் இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் இருக்கிறது என்பதற்கான ஒரு ஸ்கேல் அளவுகோலாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாம சொல்றோம், நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், ரசூலை நேசிக்கின்றேன், ரசூலை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்கிறோம். அந்த வார்த்தை எந்த அளவுக்கு சத்தியமானது என்பதற்கான ஒரு அளவுகோல் தான் ரசூலை நாம் பின்பற்றுகிறோமா இல்லையா? இது ஆயத்துல் இம்திஹான். ஒவ்வொரு மனிதரும் நம்மை பரிசோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்ற வார்த்தையில் நமக்கு உண்மை இருந்தால், அந்த வார்த்தையில நமக்கு உறுதி இருந்தால், ரசூலுடைய ஒவ்வொரு சுன்னாவும் நம்முடைய வாழ்க்கையில் பரிணமிக்கக்கூடியதாக இருக்கும். அருமையான பெருமக்களே, இப்னுல் கையிம் ரஹிமா அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், வஹாதிஹில் ஆயா, இந்த அவசரம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய ஈமானினுடைய உண்மை தன்மையை அளவிட்டு காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பார்கள்.
லா துனாலு முஹப்பத்துல்லாஹி அஸ்ஸ வஜல் இல்லா பிஇத்திபாஇ ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய ஈமான், பெருமானாரை ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை எப்போது வலிமை பெறும், உண்மை பெறும் என்று சொன்னால், அது கண்மணி நாயகத்தை அவன் எந்த அளவுக்கு பின்பற்றுகிறானோ அந்த அளவுக்குத்தான் அந்த வார்த்தை வலிமையானது, சத்தியமானது என்று சொல்கிறார் அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹிமத்துல்லாஹி அலைஹி. அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இத்திபா தான் நாம் ரசூலை எப்படி நேசிக்கிறோம், அல்லாஹ்வின் மீது நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதற்கான அளவீடு, பரிசோதனையே அதான். இன்னைக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் பரிசோதனை இருக்குல்ல, கொஞ்சம் அப்படி நம்ம பக்கம் திரும்பி பாருங்க. நான் மூமின், நான் இவ்வளவு வருஷம் நான் மூமினா இருக்கேன், நான் இவ்வளவு வருஷம் நான் முஸ்லிமா இருக்கிறேன் நினைக்கிறோமா இல்லையா? அப்படியே திரும்பி பாருங்க. எந்த அளவுக்கு என்னுடைய சொல்லிலே, என்னுடைய செயலிலே, என்னுடைய கொடுக்கல் வாங்கலிலே, என்னுடைய வணக்க வழிபாடிலே, என்னுடைய மாஷரா பழக்க வழக்கங்கள், குடும்பவியலிலே, என்னுடைய வியாபாரத்திலே என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹினுடைய சுன்னத்துகளை நான் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறேன்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வகுல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என்னுடைய உம்மத்து அனைவருமே சுவனத்தில் செல்வார்கள், இல்லாமன் அபா, என்னை நிராகரித்தவரை தவிர. நிராகரித்தவரை தவிர என்ற போது பெருமானாருக்கு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமன் அபா, யார் நிராகரித்தான், அப்படின்னா என்னுடைய கருத்து என்ன என்று கேட்கும் போது பெருமானார் சொல்கிறார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, எனக்கு கட்டுப்பட்டு நடந்தவர் சுவனம் சொல்லுவார். வமன் அசானி, எனக்கு மாறு செய்தவர், எனக்கு மாறு செய்தவர் என்ன அர்த்தம், என்னுடைய சுன்னத்துகளுக்கு மாறு செய்தவர் ஃபகது அபா, அவர் நிராகரித்தவர் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, பெருமானாரினுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலும் நம்முடைய வாழ்வியலாக மாற மாறத்தான் நம்முடைய சோன பாதை நமக்கு லேசாகும். நாம் சோனத்தின் சொந்தக்காரர்கள் என்றால் வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் வைத்து மட்டும் அதை தீர்மானித்து விட முடியாது. வணக்க வழிபாடு என்பது இஸ்லாத்துல ஒரு பகுதி தான். ஆனா அதுல நம்ம 100% இருந்துட்டு மற்ற எல்லா விஷயங்களிலேயும் நான் என்னுடைய மனமோ போக்கில இருப்பேன் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி முழுமையான பின்பற்றக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும்? ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை கேட்கும் போது எப்படி கேட்கணும்? இன்னைக்கு பயான், வெள்ளிக்கிழமை பயான், அந்த பயான், இந்த பயான், ஏகப்பட்ட பயான் நிகழ்ச்சி வைக்கப்படுகிறது. எவ்வளவு ஹதீசுகள் பேசப்படுகிறது. அல்லாமா குர்துபி ரஹிமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், காலி அபூபக்கர் சொல்வார்களாம், ஹுர்மத்துன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மய்யிதன் கஹுர்மதிஹி ஹய்யா, ரசூலுல்லாஹ் வாழும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியம் எப்படி இருந்ததோ, அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டுமோ, அவர்கள் மரணத்திற்கு பிறகும் அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, தொடர்ந்து சொல்கிறார்கள், வகலாமுல் மௌசூர் பாத மௌத்திஹி ஃபி ரஃபாத்தி மிஸ்லு கலாமிஹில் மஸ்மூஉ மின் லஃப்லிஹி. ஒரு ஹதீஸ் படிக்கப்படுகிறது, ஒரு ஹதீஸை எடுத்து பேசப்படுகிறது, ஒரு அஜர்த் பேசுகிறார், ஒரு ஆலிம் பேசுகிறார் என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கான வலிமை என்ன தெரியுமா? ஒரு ஆலிம்ஸா பேசுறாருன்னு நம்ம பார்க்கிறோம் இல்ல, ரசூலுடைய திருநாவில் இருந்து சஹாபாக்கள் அந்த ஹதீஸை கேட்கும் போது என்ன மரியாதை கொடுத்து கேட்டார்களோ, சற்றும் குறையாத அதே மரியாதையை ஹதீஸை யார் நாவிலிருந்தும் கேட்டாலும் நாம் அதுக்கான மரியாதை கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல பேர் ஜும்மாவுக்கு வர்றதே பயான் எப்ப முடியுங்கிற டயத்தை அனுசரிச்சுதான். குத்துபால மிம்பர்ல இமாம் ஏறுகின்ற போதுதான் பல பேர் நுழைகிறார்கள். அப்படியே பயானுக்கு வந்துட்டாலும் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? கவனச்சிதறல். இங்க பயான் அருமையான டாபிக்ல ஹதீஸை சொல்லி கொண்டு இருப்பார், ஆனா வெவ்வேறு பக்கம் சிந்தனை சிதறடித்து எங்கெங்கேயோ கவனத்தை அலைபாய விடக்கூடிய ஒரு நிலை. சில பேர் அப்படியே வந்தாலும் சரி, உள்ள உட்காந்துட்டு மொபைல நோண்டுறது, பேஸ்புக்கை பாக்குறது, யூடியூபை பாக்குறது, அது வாட்ஸ்அப்பை பாக்குறது, இங்க பயான் சொல்லிட்டு இருப்பார். அல்லாஹ் ரசூலுடைய செய்தி. அருமையான பெருமக்களே, நான் கேட்கின்றேன், ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்கள், இதே இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நின்று பயான் செய்தால்
நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய கவன சிதறல் ஏற்படுமா? நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய அகல், அறிவு, இதயம் அனைத்தையும் நாம் குவித்து வைத்திருக்க மாட்டோமா? 100%. முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள், அதே போல மரியாதையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை யார் நாவிலிருந்தும் கேட்டாலும் அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். அது ஒரு தார்மீக கடமை என்று சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டல் சுன்னத்துகள், புறக்கணிக்கப்படுகின்ற இபாதத்துகளை கூட இறைவன் திரும்பி பார்ப்பதில்லை. வணக்க வழிபாடுதான். ஆனால் ரசூலுல்லாஹினுடைய சுன்னத் அங்கு எடுபட்டு போய்விட்டது என்று சொன்னால் அது அர்த்தமற்ற வணக்கமாக மாறிவிடும். அருமையான பெருமக்களே, சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஒரு மனிதர் சுபுஹ் பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்துடுறார். பள்ளிக்கு வந்து நிறைய ரக்காத்துகள் தொழுது கொண்டே இருக்கிறார். சுபுஹ் பாங்குக்கே வந்துடுறார். சுபுஹ் பாங்குக்கு பிறகு ஃபஜ்ருடைய 3 சுன்னத் 2 ரக்காத்து தான். அதுக்கடுத்து நேர ஃபஜ்ருடைய ஃபர்து தான். இவர் நிறைய தொழுது கொண்டே இருக்கிறார். அப்போ சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா ஸலாத்த பஅத நிதாஇ இல்லா ரகாத்தைன். என்னப்பா அப்படி தொழுதுகிட்டே இருக்கிய, முன் சுன்னத்தை தவிர வேற தொழுகை இல்லையப்பா ஃபஜ்ருடைய பாங்குக்கு பின்னால. அப்ப அவர் கேட்கிறார், யாபா முஹம்மத் அதஹ்ஷா யுஅذிபனி அல்லாஹு பிகஸ்ரத்தி ஸலாஹ். ஏன் நான் நிறைய தொழுதா அல்லாஹ் என்னை தண்டிச்சிடுவான்னு பயப்படுறீங்களா? தொழுதா அல்லாஹ் தண்டிப்பானான்னு அவர் கேட்கிறார். சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், பல் அக்ஷா யுஅذிபுக பிதர்கி சுன்னah. நீ தொழுததுக்காக அல்லாஹ் உன்னை தண்டிக்க மாட்டான் தம்பி, பெருமானாருடைய வழிமுறையை நீ விட்டாய் அல்லவா, அதற்காக அல்லாஹ்வினுடைய தண்டனை உன்னை வந்து சேரும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அனைத்திலேயும் பெருமானார் நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதுக்கு ரோல் மாடல் ரசூலுல்லாஹ்வை எப்படி பின்பற்றணும், அதற்கு ரோல் மாடலாக அல்லாஹ் சஹாபாக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்லுவான், குல் ஆமனு பிஸ்லிமா ஆமன்தும் ஃபகத் இஹ்ததவ். முனாஃபிகீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களே உங்களை போல அவர்கள் ஈமான் கொண்டால் நேரடி பெறுவார்கள். ரசூலை எப்படி நேசிக்க வேண்டும், ரசூலை எப்படி பின்பற்ற வேண்டும், அனைத்திற்குமான வழிகாட்டிகளாக சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல கூட ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற முடியுமா? ஆச்சரியமாக இருக்கிறது. சஹாபாக்கள் பெருமானாரை அவ்வளவு நேசித்திருந்தார்கள், அப்படி புரிந்திருந்தார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஜ்லிஸிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அபூபக்கர் அவன்கிட்ட கேட்கப்படுது, லிமா பகைத்த மா யுபகீக், ஏன் நீங்க அழுவுறீங்க? அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யபகி ஃபபகைத்து. ரசூலுல்லாஹ் அழுவதை பார்த்து நான் அழுதுட்டேன். ஒருத்தர் சிரிக்கிறத பார்த்து வேணா நம்ம சிரிக்கலாம், எதையோ நினைச்சு ஜோக்க அடிச்சு சிரிக்கிறான்டா, அதை பார்த்து நமக்கு ஒரு சிரிப்பு வரும். ஆனா ஒருவர் அழுகுவதை நினைத்து நமக்கு அழுக வர, அந்த அழுவதற்கான காரணம் என்னன்னு முதல்ல நம்ம தெரியணும். அந்த பிரச்சனை என்னங்கிறத நம்ம உணரணும். அது நமக்கான பிரச்சனையா புரியணும். அப்பதான் அந்த கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். இல்லைன்னா அழுக வராது. யாரு அழுதாலும் சரி, அதை பார்த்து நமக்கு அழுக வராது, மனுஷனுடைய இயல்பு. ஆனால் சஹாபாக்கள் பெருமானாரை எப்படி நேசித்திருந்தார்கள் பாருங்கள். பெருமானார் சிரித்தால் சிரிப்பார்கள், பெருமானார் அழுதால் அழுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான முஹப்பத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்தார்கள். இணைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனுஷன் இருக்கானே அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய இயல்பை மாத்திர மாட்டான். ஒரு இயல்பு மாறுறதுன்னு ஒரு மலையை தூக்கி அங்கிட்டு வைக்கிறது மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலை இங்கேன்னு அங்கிட்டு போச்சுன்னு சொன்னா கூட நம்புங்க. ஒரு மனுஷனுடைய குணம் இயல்பு அப்படி டக்குன்னு மாறிடுச்சுன்னு சொன்னா நீங்க அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாதீங்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவயது சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதஹப்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹையாத்து, ஒரு டைலர், ஒரு துணி தைப்பவர் பெருமானாரை ஒரு விருந்துக்கு அழைத்தார். ஃபதஹப்து மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நான் ரசூலுல்லாஹ்வோடு சென்றேன். فقرب إليه خبزا من شعير ومرقا فيه دباء. அவர் சில ரொட்டிகளையும் சுரைக்காய் போட்டு தயாரிக்கப்பட்ட சால்னாவையும் கொண்டு வைத்தார். அனஸல்லாஹு சொல்றாங்க, فرأيت رسول الله صلى الله عليه وسلم يتتبع الدباء من حول الكساء. அந்த பாத்திரத்துல சுரைக்காய் எங்கெங்க இருக்குன்னு தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அனஸல்லாஹு சொல்றாங்க, ஃபலம் அஸல் உஹிப்பு துப்பாஅ பஅத ذلكல் யௌம். அன்றைய அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எனக்கு ஆக பிடித்த உணவாக சுரைக்காய் ஆகிவிட்டது. இப்படி ஒரு ஆள் சொல்ல முடியுமா? உணவுல மனுஷன் சமரசமே செய்ய மாட்டாங்க. சில பேருக்கு சில உணவு பிடிக்கும், சில பேருக்கு சிலது பிடிக்காது. பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான், அவர் திங்கவே மாட்டாரு. நீங்க முன்னாடி கொண்டு போய் வச்சு தின்னுங்கன்னாலும் தொட கூட மாட்டாரு. எனக்கு இது பிடிக்காதுங்க, விட்டுருங்க, நான் வேற சாப்பிட்டுக்கிறேன். மனுஷன் சமரசம் செய்யாத ஒரு இடம் அவனுக்கு பிடிக்காத உணவு என்பது. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எந்த வினாடி ரசூலுல்லாஹ் அந்த சுரைக்காயை விரும்பி தேடி சாப்பிடுவதை நான் பார்த்தேனோ அந்த கணம் முதல் எனக்கு ஆக பிடிச்ச உணவா இது ஆகி போயிடுச்சு, சுரைக்காய் ஆகிவிட்டது என்று சொன்னால், பெருமானாரை பின்பற்றுகின்ற விஷயத்திலே சஹாபாக்களுக்கு இருந்த அக்கறை, அந்த ஆர்வம் நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறித்து சொல்லப்படுகிறது ஹதீஸிலே, மஆவன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத். ரசூலுல்லாஹ் எந்த உணவையும் குறை சொல்ல மாட்டார்கள். இன்ஷ்தஹாஹு அகல வயின் கரிஹஹு தரக்க. விரும்பினால் உண்பார்கள், இல்லாவிட்டால் விட்டு விடுவார்கள். இது எவ்வளவு பெரிய வழிகாட்டல். இன்னைக்கு குடும்பத்துல பல பிரச்சனை எங்க வருது? அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷமா சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கும், ஒரு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கும், ஒரு நெய்ச்சோறு செஞ்சு வச்சிருக்கும். இவர் நல்லா சாப்பிட்டுவிட்டு நல்லா வயிறு முட்டை நல்லா தின்னுபிட்டு லாஸ்டா ஒரு டைலாக் சொல்லுவாரு, என்னன்னாலும் எங்க அம்மா ஆக்குனது மாதிரி வருமா, ச்சே இந்த டேஸ்ட் போச்ச, 20 வருஷம் ஆச்சு, என்ன செய்யறது அப்படின்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு. அன்னைக்கு அங்கே பிரச்சனை தொடங்கிடும். அப்புறம் மறுநாளைக்கு அந்த சாப்பாடு கிடைக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன? பிடித்தால் உண்பார்கள், பிடிக்கலையா விட்டுட்டு ஏஞ்சி போயிடுவாங்க. அது ஏன் அப்படி இருக்கு, ஏன் உப்பு ஏன் கூட இருக்கு, இது ஏன் காரமா இருக்குது, ஏன் இப்படி என்ன ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு என்னென்ன பேசுறோம் நம்ம. அருமையான பெருமக்களே, சொல்ல எதுவுமே சொல்ல மாட்டார்கள். இந்த ஒரு சுண்ணத்தை நீங்க கடைபிடிங்க, குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது. குடும்பத்துல அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, ஆஹா நம்ம ஆள் கம்மியா சாப்பிட்டுருக்கிறாரு, அப்ப ஏதோ ஒண்ணு குறை இருக்கு போல தெரியுது. அப்ப அவங்களே வந்து கேட்பாங்க, ஏங்க எப்போதும் 2 பிளேட் சாப்பிடுவீங்க, இன்னைக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடுறீங்களே, என்ன செய்தி, நான் ஏதாவது. அப்ப அவங்கள்ட்ட பணிவு வரும், மரியாதை வரும், ஒரு அன்போட கேட்பாங்க. அடுத்த நாளைக்கு அதை விட நல்ல டேஸ்டா கிடைக்கும். ஆனா எதையாவது ஒண்ணு இழுத்து போட்டு பேசி இருக்கிற சாப்பாட்டுக்கும் வேட்டு வச்சிடறோம். அருமையான பெருமக்களே, சஹாபாக்களினுடைய ரசூலுல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளும் நம்முடைய குடும்பத்திற்கு வர வேண்டும். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டலுக்கும் வார்த்தைக்கும் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உயிர் கொடுத்தார்கள் தெரியுமா? பத்ர்ல கைதிகளா பிடிக்கப்பட்டு வந்துட்டாங்க. ஒரு 70 பேர் கைதிகளா பிடிக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகளை சஹாபாக்கள் இடத்திலே ஒப்படைக்கின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இஸ்தௌஸு பில் உஸாரா கைரா. கைதிகளுக்கு நீங்கள், கைதிகள் தானே இவங்க எல்லாம் உங்க கையில சிக்கிட்டாங்களேன்னு அவங்களை கேவலப்படுத்திடாதீங்க, அவங்களை அலட்சியப்படுத்திடாதீங்க. கைதிகள் விஷயத்திலே நீங்கள் நன்மையை நாடுங்கள். ஒற்ற வார்த்தை சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அந்த பத்ருடைய யுத்தத்துல முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஹாஜிர் சஹாபி, முக்ரியுல் குர்ஆன் பேரு, அவருடைய தம்பி அபு அசீஸ் பின் உமைர் கைது செய்யப்பட்டாரு. அவர் எதிரிகளுடைய தரப்புல இருந்தார். அவரை பிடிச்ச ஒரு அன்சாரி குடும்பத்துல ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க, இவரை நீங்க வச்சீங்க அப்படின்ட்டு. 2 விஷயம், ஒண்ணு ஒரு தொகையை கட்டிட்டு விடுதலையாகி போகலாம், அல்லது இத்தனை பேருக்கு எழுத்தறிவு கற்றுக் கொடுத்துட்டு விடுதலையாகி போகலாம். இந்த அபு அசீஸ் பின் உமைர் சொல்றாரு,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸ்தௌஸு பில் உஸாரா கைரா, கைதிகளுக்கு நன்மை நாடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வார்த்தைக்கு இவங்க எப்படி மதிப்பு கொடுக்க போறாங்கன்னு நான் நினைச்சேன். அருமையான பெருமக்களே, அவர்கள் உணவு, ரொட்டி, கறி என்று எல்லாம் தயாரித்து எனக்கு முதல்ல கொடுப்பாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் வறுமையில நெருக்கடியில தான் இருந்தாங்க. ரொட்டியை எனக்கு, நல்ல உணவை எனக்கு கொடுத்து விட்டு அவர்கள் பேரித்த மரத்தை சென்று தண்ணீர் குடித்துக் கொள்வார்கள். யாருக்குங்க? கைதி. கைதி யாரு? இவர்களை கொல்ல வந்த கைதி, இவர்களை படுகொலை செய்ய வந்த கைதி, இந்த தீனுக்கு அழிக்க வந்த ஒரு கைதி. ஆனால் அவர் எவ்வளவு கேவலமா நடத்தியிருந்தாலும் வரலாறு அதை பெரிய குற்றமாக பார்க்காது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைக்கு சஹாபாக்கள் கொடுத்த மரியாதை அது. நாங்க பசி பட்டினியா இருந்துக்கிறோம், எங்கள் கைதிகள் இருக்கக்கூடாது. அருமையான பெருமக்களே, உயிர் பிரிகின்ற அந்த தருணம், உயிர் பிரிகின்ற அந்த தருணம், அப்போது கூட சுன்னத்திற்கு ஒரு மாற்றமான ஒரு செயலை சஹாபாக்கள் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. சேதனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுஹ் தொழுகையிலே அபூ லூலு என்ற ஒரு யூத கயவனால் விஷம் தோயப்பட்ட வாளால் குத்தப்படுகிறார்கள். குத்தப்பட்ட அவர்கள் சில நாட்கள் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். கலீஃபா, ஜனாதிபதி இப்படி ஆகிவிட்டாரே என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்கு பல பேர் வந்து செல்வார்கள். அந்த சமயம் சஹாபிகள் சொல்கிறார்கள், நாங்கள் பெரும் உமரை சந்திப்பதற்காக சென்றிருந்தோம். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பால் கொடுக்கப்பட்டது. திடகாத்திரமான உணவெல்லாம் அவங்க சாப்பிட முடியாது, திட உணவு. அந்த பாலை குடிக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த குத்தப்பட்ட முதுகு வழியாக அந்த பால் வெளியே சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் புரிந்து கொண்டோம், இன்னஹு சயமூது கரீபா, உமர் அவர்கள் இன்னும் சில மணி நேரங்களிலே மௌத்தாகி விடுவார் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு இளைஞர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வருகிறார். வந்து சொன்னார், அபிஷித் அமீர் அல் முஃமினீன் பி புஷ்ரல்லாஹி லக, அமீருல் முஃமினீனே, நீங்கள் சந்தோஷப்படுங்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு அல்லாஹ் வாழ்த்து சொல்கிறான், நீங்கள் ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை அடைய இருக்கிறீர்கள். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, மின் சுஹபத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யார்? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியாக இருந்தீர்கள். அடுத்து சொல்கிறார், வகத்தம ஃபில் இஸ்லாமி மா கத அலிம்த, இஸ்லாத்திலே நீங்கள் முன்னெடுத்த பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, பல்வேறு சீர்திருத்தங்கள் இருக்கிறது, அதற்காக நீங்கள் வாழ்த்து பெறுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் திரும்ப போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பணிவு மரியாதை பாருங்கள். சொன்னார்கள், எவ்வளவோ நீங்க எல்லாம் எனக்கு அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், அல்லாஹ் அப்படி நடத்துவான், இப்படி நடத்துவான்னு நீங்க சொல்றீங்க. கடைசியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதுவெல்லாம் என்னிலே வெளிப்பட்ட குற்றங்களுக்கு ஒரு பரிகாரமாக நான் பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என்னை அறியாமல் தெரியாமல் நான் என்னிலே வந்திருக்கக்கூடிய சில தவறுகள், அதுக்கெல்லாம் அல்லாஹ் இதை பரிகாரமா ஆக்கிடுவான்னு நான் நினைக்கிறேன். இது பெரிய உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கலங்கிறாங்க. எவ்வளவு பணிவின் வெளிப்பாடு. கடைசியா அந்த வாலிபர் பேசிவிட்டு திரும்ப செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ஃபைதன் இஸாருஹு யமுஸ்ஸுல் அருள, அந்த வாலிபனுடைய கையில் அந்த கீழாடை பூமியிலே உரசி கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ருத்து அலைய ஹாத ஷாப், அந்த வாலிபரை அழைத்து வாருங்கள். போய் எல்லாம் அந்த வாலிபரை கூப்பிட்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இப்ன அஹி, என்னுடைய அன்பு சகோதரன் மகனே, இர்ஃபா இஸாரக், இர்ஃபா சௌபக், உன் கீழாடையை உயர்த்தி கொள்வாயாக. ஃபஇன்னஹு அபகாலி சௌபிக வத்காலி ரப்பிக, அப்படி கரண்டை காலுக்கு மேலே உயர்த்தி உன் ஆடையை கட்டுகின்ற போது அது உன் ஆடைக்கும் தூய்மையாக இருக்கும், உன் ரப்புனுடைய திரு சன்னிதானத்திலே நீ இறையச்சத்தோடு நடப்பதற்கும் அது வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியா செஞ்ச உபதேசம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம கரண்டை காலுக்கு கீழாக நம்மளுடைய ஆடைகள், நம்ம எத்தனை பேர் ஃபேண்ட் போடுறோம்,
வேட்டி கட்டுறோம், நம்மை அறியாமலே புரியாமலேயே. அது ஒரு பாவம், அது நபியினுடைய வழிகாட்டலுக்கு முரணானது என்பதை கொஞ்சம் கூட கண்ணியமானவர்களை நாம் சிந்திக்காமல் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வருகிறது, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கஸ்அ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்அ அப்படின்னு சொன்னா சுத்தி கரைச்சிட்டு நடுவுல முடி வச்சுக்கிறது. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வச்சிருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். சுத்தி கரைச்சிடுவான், கரைச்சிட்டு பாத்தீங்கன்னா நடுவுல முடி வச்சிருப்பான். இதுக்கு பேர் கஸ்அ என்று சொல்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வச்சா முடிய எல்லாம் ஒரே போல வை, இல்லாவிட்டால் மொத்தமா முடிய எடுத்துரு. இந்த பாதி வலிச்சிட்டு பாதி வைக்கிறது இருக்க, அது சுன்னத்துக்கு முரணானது என்ற ஹதீஸிலே தெளிவாக இருக்கிறது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கஸ்அ. இப்படி முடி வைக்கிறதே ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்முடைய இளைஞர்கள் பெரும்பான்மையானவர்கள் இதுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. என்னுடைய முடி, என்னுடைய முகம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவோடு அந்த முடி இருக்கின்ற போது பார்ப்பதற்கு கண்ணியமாக தெரியும். ஒரு மனுஷனை பார்க்கும் போதே அவனை பத்தி ஒரு கண்ணியம் மனுஷன்ல வரணுங்க. அந்த கண்ணியமான தோற்றம் எப்போது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் இருக்கணும். தன்னுடைய உடல், முடி, ஆடை அனைத்திலேயும் முன்மாதிரியாக நாம் பெருமானாரை கொண்டு வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஹிஜ்ரத் செய்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகருக்கு எத்துகிறார்கள். வரவேற்க நின்ற மதீனத்து அன்சாரிகள் இருக்கிறார்களே, அவங்களுக்கு தெரியல யார் அபூபக்கர் யார் முஹம்மது ரசூலுல்லாஹி, வித்தியாசமே தெரியல. பெருமானாரை போல அப்படியே தன்னை மாற்றி வைத்திருந்தார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. தடுமாறுகிறார்கள், யாரை போய் சந்திப்பது, யாரிடத்திலே முசாஃபஹா செய்வது என்று மக்கள் தடுமாறுகிறார்கள். உடனே அபூபக்கர் என்ன திரும்ப செஞ்சாங்க, ஆஹா நம்ம கண்டு ரசூலோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உடனே மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த அந்த துண்டை அப்படியே பெருமானாருக்கு நிழல் கொடுப்பதை போல விரித்தார்கள். அப்போது புரிந்து கொண்டார்கள், நிழல் தருபவர் சஹாபி, நிழல் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அனைத்து விஷயங்களுக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை முன்மாதிரியாக இருந்தவர்கள் சஹாபிகள். நம்ம எவ்வளவு கவனக்குறைவு, எவ்வளவு ஒரு அலட்சியமா இருக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம எதையுமே நம்ம ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சுன்னத்தாக நாம் எதையுமே கருதுவது. ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்து சுன்னத்துகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவைதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. பெரிய சுன்னத்து சின்ன சுன்னத்து ஒண்ணுமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. பெரிய சுன்னத்து நாம என்ன நினைச்சுக்கோம் தெரியுமா, கஷ்டமா செஞ்சா அப்படி பிரமாண்டமா தெரிஞ்சா அதுக்குதான் நிறைய நன்மை கிடைக்கும். அப்படி கிடையாது. சுன்னத்துல வித்தியாசமே கிடையாது. ஹர் சுன்னத் அலீம் ஹை, ஒவ்வொரு சுன்னத்தும் மகத்துவமானதுதான். அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நம்ம எவ்வளவு பேர் நம்ம கவனக்குறைவா இருக்க பாருங்க. பள்ளிவாசல்ல தொழுகை நடக்குது, ஒரு நேரம் உள்ள வர்றாரு. உள்ள வரும்போது இமாம் ருக்குவுக்கு போயிட்டு எந்திரிச்சிடறாரு. சஃப்ல நின்றவர் என்ன தெரியுமா செய்வாரு, இமாம் சஜிதாக்கு போயிட்டார்ல, ருக்கு கிடைக்கல, சஜிதாக்கு போயிட்டார்ல, என்ன செய்யணும் இவரு? ரசூலோட வழிகாட்டல் என்ன? சஜிதா தானே செய்யணும். இவர் அப்படியே நிற்பார். அவர் 2 சஜிதா செஞ்சு அப்படி எந்திரிச்சு அவர் நிற்கும் போது இவர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவார். எவ்வளவு பெரிய அறியாமை பாத்தீங்களா? ஏன்னா அந்த 2 சஜிதா தேவையில்லைன்னு நினைக்கிறார் இவர். அருமையானவர்களே, எந்த சஜிதாவை கொண்டு அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்று நமக்கு தெரியுமா? எந்த ஒரு சஜிதா நாம் சோனத்திலே நுழைவதற்கு காரணமாக இருக்கு என்று நம்மளால் தீர்மானிக்க முடியுமா? 2 சஜிதா செஞ்ச என்னங்க ஆயிட போகுது? ஆனா இவர் அப்படியே நிற்பார். பரவாயில்ல, மூட்டு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, குனிய முடியாதுன்னா பரவாயில்ல. இளைஞர்கள் அவ்வளவு கவனக்குறைவாக அசட்டையாக நாம் இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, சஹாபாக்கள் இருக்கிறார்களே, ஒவ்வொரு சுன்னத்திலையும் அக்கறை காட்டுவார்கள். சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தபியுஸ் சுன்னா என்று அறியப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து உம்ரத்துல் கவாவுக்கு ஒரு பயணம் சென்றார்கள்.
அதுபோல ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு பெருமானார் சென்றார்கள். புகாரில வருது பாருங்க, அல்லாஹு அக்பர். ஒரு மனுஷன் ரசூலுல்லாவை இப்படி பின்பற்ற முடியுமா? அப்படியே உடம்பெல்லாம் புல்லரித்து போகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் பயணப்பட்டு மக்காவுக்கு செல்லுகின்ற வழியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடத்திலே தொழுதார்கள், எந்தெந்த இடத்துல சிறுநீர் கழித்தார்கள், எந்தெந்த இடத்துல ஒது செய்தார்கள், கரெக்டா அந்த புகாரில் அந்த பேஜை எடுத்து பாருங்க. இப்னு உமர் சொல்லுவாங்க, இந்த மலையினுடைய வலது பக்கம், இந்த மணல் திட்டினுடைய இடது பக்கம், இந்த மரத்திற்கு ஒரு 50 அடி அருகே ரசூலுல்லாஹ் தொழுதார்கள், ரசூலுல்லாஹ் இறங்கினார்கள். இவங்களுக்கு இறங்கணுண்டு தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெருமானாரை நான் அந்த அளவுக்கு பின்பற்றுவேன். எந்த அளவுக்கு தெரியுங்களா? பீஷாவே வரலனாலும் சரிதான், போய் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சிட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள், இங்கு பெருமானார் சிறுநீர் கழித்தார்கள், இந்த மலம் கழித்தார்கள், இந்த இடத்துல தொழுதார்கள், இந்த இடத்துல நீர் அருந்தினார்கள், இந்த இடத்துல பெருமானார் இறங்கி ஓய்வு எடுத்தார்கள். எந்த லொகேஷனுக்கு அடையாளம் இருக்காது. அவ்வளவு ஞாபக சக்தி, அவ்வளவு ஞாபக சக்தி. ஒவ்வொன்றையும் அணு அணுவாக அந்த பாடம் நடத்தும் போது நமக்கெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிடும். ஒரு மனுஷன் இப்படி பின்பற்ற முடியுமா? அப்படி பின்பற்றினார்கள் செய்தனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மையத்தினுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டால் ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது. தொழுகையில கலந்துகிட்டா, தொழுகை முடிஞ்சு அவர் அடக்கம் வர வரைக்கும் இருந்துட்டு வந்தா இன்னொரு கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நினைச்சாங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தொழுகையில கலந்துகிட்டா கீராத்து கிடைக்கும், அதுதான் போதுமானது என்று நினைத்துக் கொண்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் கிடைத்த போது அவர்கள் மனவேதனைப்பட்டு கவலைப்பட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கதலையனா கராகித கஸீரா, எத்தனை கீராத் நன்மைகளை நாம் பாழாக்கி விட்டோம் தெரியுமா? கவலைப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஜனாசா அது முதல் அந்த ஹதீஸை கேட்ட அடுத்த நடைமுறை எப்படி தெரியுமா இருந்துச்சு? எந்த ஜனாசா வந்தாலும் அதை எடுத்து பின்தொடர்ந்து வந்து அதை தொழுது பள்ளியிலே அடக்கம் செய்து முடிகிற வரைக்கும் கூட இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி கூட இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு மஹல்லால ஜனாசான்னு சொன்னா நம்ம வேலை வெட்டிகளை ஒதுக்கி விட்டு நம்மால் வர முடிகிறதா? அப்படியே தொழுதுட்டா ஓடிடுறோம். அதை அடக்கம் செய்கின்ற வரை நாம் கடைசி வரை இருந்து அந்த ஒரு கீராத்துடைய நன்மனா என்ன? உஹது மலை அளவுங்கிறது ஒரு அளவுதான், அதை விட பிரமாண்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய அறிவுக்கு புரியுமாக சொன்னார்கள், உஹது மலையாடைய அளவு என்று. அது பிரம்மாண்டமான நன்மை சஹாபாக்களின் புரிதலுக்காக சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, எவ்வளவு பெரிய நன்மையை நம்ம இழந்துட்டு போறோம். கேட்டா எனக்கு வேலை இருக்கு, நான் பிஸியா இருக்கேன், போயே ஆகணும் என்று நமக்கு நாமளே சில பதில்களை சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை நன்மைகள் ஃபசாதாகிறது, பாழாய் போகிறது என்பதை நாம் கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, நான் நேரத்தை சொன்னது போலதான் சுன்னத்துகள்ல சின்னது பெருசுன்னு கிடையாது. அல்லாஹ்வினுடைய பார்வையில எந்த சுன்னத் நம்மை சோனத்தில் சேர்க்கும் அது அல்லாஹ் அறிந்தவன். ஃபத்ஹுல் பாரியில இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி. அருமையான பெருமக்களே, இப்னு அப்துல் பிர் அவர்களும் சொல்கிறார்கள், சையதுனா அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் கடல் மார்க்கமாக பயணம் செய்கின்றார்கள். அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் யார்? லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனனம் செய்தவர்கள். பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் பாலைவனத்திலேயும் கடும் வெயிலிலேயும் குளிரிலேயும் கழுதையிலேயும் குதிரையிலேயும் வாகனத்திலே ஒட்டகத்திலேயும் கால்நடையாகவும் நடந்து போய் தேடிய ஒரு பெருமகனார். ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஹதீஸ்களை படித்து கொடுத்தவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உம்மத்துக்கு சுனனே அபீ தாவூத் என்னும் ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை அர்ப்பணித்தவர்கள் சையதுனா அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க,
யார்? புகாரியினுடைய விரிவுரையாளர் சொல்கிறார்கள், கப்பல்ல பயணப்பட்டு போனாங்க. கப்பல் கரைக்கு வர முடியாது, தூரத்திலே நிற்கிறது. கடல் கரையிலே ஒரு மனிதர் நடந்து செல்கிறார். நடந்து சென்ற மனிதருக்கு எதேச்சையாக தும்மல் ஏற்பட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்கிறார். இதை தூரத்தில் இருந்து கவனித்து விட்டார்கள் சையதுனா அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். நேரடியாக கப்பல் மாலுமி இடத்திலே சென்று கேட்கிறார்கள், நான் கரைக்கு செல்ல வேண்டும், ஒரு படகை கொடுங்கள். இல்ல என்ன வேலை? இல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுவார், தாமதம் ஆகாது. அவர் சொல்லாரு, ஒரு திர்ஹம் நீங்க செலவு பண்ணணுங்கிறார். ஒரு திர்ஹம்ங்கிறது பெரிய காசு, அது ஒரு பயணத்துல உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தொகை இல்லையா? ஒரு திர்ஹத்தை கொடுத்து அந்த படகை வாங்கி நேரா போய் கரையில நடந்து போயிட்டு இருந்தவருடைய கையை பிடித்து விட்டு, இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக, தும்முனவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதை கேட்டவர் நம்மகிட்ட ரெண்டுமே கிடையாது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதும் கிடையாது, அப்படியே சொன்னாலும் கேட்டவர் இரஹமுக்குமுல்லாஹ்னு சொல்ல மாட்டார். இது என்ன நடக்குது பாருங்க. சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, இவர் என்ன பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்காரு, ஒரு இரஹமுக்கல்லாஹ் சொல்றதுக்கு ஒரு தூரத்தை வீணாக்கிட்டார. எல்லாருமே அதை விமர்சனம் செய்தார்கள், கப்பலில் உள்ளவர்கள். அருமையான பெருமக்களே, அன்று இரவு அனைவரும் உறங்குகிறார்கள். அனைவரின் கனவிலேயும் ஒருபோல செய்தி என்ன தெரியுமா? இன்ன அபா தாவூத் இஷ்தரா அல் ஜன்னா பிதிர்ஹமி வாஹித், அபூ தாவூத் ஒரு திர்ஹத்தை செலவழித்து சுவனத்தை வாங்கிவிட்டார். ஒரு திர்ஹத்தை செலவழித்து எதை வாங்கிவிட்டார்? ஒரு சுவனத்தை வாங்கிவிட்டார். எப்படிப்பட்ட ஒரு சுப செய்தி, எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வார்த்தை! லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனப்பாடம் செய்த போது கிடைக்காத, பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் வெயிலிலேயும் பனியிலேயும் குளிரிலேயும் பயணம் செய்த போது கிடைக்காத வார்த்தை, ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஹதீஸ் கலையை போதித்த போது கிடைக்காத ஒரு சுப செய்தி, ஒரு சுன்னத். எப்படிப்பட்ட சுன்னத்? யாருமே இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், யாரும் இதை பெருசா நினைக்க மாட்டாங்க. அவர்களுடைய இதயத்திலே பெருமானாரினுடைய அந்த ஒவ்வொரு சுன்னத்தையும் ஹயாத்தாக்க வேண்டும் என்ற அந்த இதய துடிப்புக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. ஒரு திர்ஹத்தை செலவு பண்ணி எதை வாங்கிட்டாரு? சோனத்தை வாங்கி விட்டார்கள் என்ற செய்தி அனைவருடைய கனவிலையும் வந்தது. இதை யாராவது ஒருத்தவர் கண்டிருந்தா அதை மறுத்து, இல்ல அது இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத கனவுன்னு ஒதுக்கி தள்ளிடலாம். எல்லாரும் கண்டார்கள், யாராலும் மறுக்க முடியவில்லை. அருமையான பெருமக்களே, எந்த ஒரு சுன்னத்தையும் இது லேசாக கருதக்கூடாது. ஏன்னா எந்த சுன்னத் நம்மை சோனத்தில் சேர்க்கும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். திரும்பவும் சொல்றேன், சுன்னத்துல பெருசு சின்னது கிடையாது. சுன்னத்துல இது செஞ்சா அவ்வளவு பெரிய நன்மை, இது செஞ்சா ஒண்ணுமே இல்ல, அப்படி கிடையாது. எல்லாம் நம்ம மன நிறைவை பொறுத்து இருக்கிறது. நம்முடைய கல்வி எப்படி ஒரு சுன்னத்தை பார்க்கிறது, ஒரு சுன்னத்தை எப்படி நேசிக்கிறது என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் தீர்மானிப்பான். எந்த சுன்னத்துல நமக்கு அல்லாஹுடைய கபூலியத்து கிடைக்கும் தெரியாது. அருமையான பெருமக்களை, ஒவ்வொரு சுன்னத்தையும் உயிர் மூச்சாக நேசிக்க வேண்டும். இணைத்திற்குரியவர்களே, சையதுனா அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று நான் கேட்டேன். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆখির ஃபலா யதுகுலுல் ஹமாம இல்லா பிமிஸரின், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்கிறாரோ அவர் கீழாடை இல்லாமல் குளியல் அறைக்கு செல்ல வேண்டாம். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, அரபு நாட்டுல எங்கேயுமே குளியல் அறைன்னு ஒண்ணு கிடையாது. இணையத்திற்குரிய தலாயிலு நுபுவா என்று சொல்வார்கள். பின்னால் நடக்கிற செய்திகளை ரசூலுல்லாஹ் முன்னாடி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை சொல்லும் போது அப்படி ஒரு கலாச்சாரமே கிடையாது அரபு நாட்டுல. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கீழாடை இல்லாமல் குளியல் அறைக்குள்ள நீங்கள் செல்ல வேண்டாம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நான் படித்தது முதல் என் வாழ்நாளிலே கடைபிடிக்க வேண்டும் என்று தீர்மானமாக இருந்தேன். என்னோடு ஹதீஸ் கற்கக்கூடிய மாணவர்களோடு பல பகுதிகளுக்கு நான் செல்வேன். ரசூலுல்லாஹ் சொன்னது போல
அரபு தேசங்களுக்கு வெளியே நாங்கள் செல்கின்ற போது குளியல் அறைகள் எல்லாம் இருந்தது. நான் கீழாடை கட்டி குளித்து விட்டு அந்த கீழாடையை அலசி கசக்கி பிழிந்து நான் அதை உலர்த்தி கொண்டிருப்பேன். மற்றவர்கள் எல்லாம் என்னை வினோதமாக பார்த்தார்கள். பாத்ரூம்குள்ள போயிட்டா யாரு பார்க்க போறா? எதுக்கு இங்க கீழாடைய ஒரு ஈரமாக்கணும், அதை வேற காய வச்சுக்கிட்டு இருக்கணும்? பயணத்துல இதெல்லாம் அசௌகரியம் இல்லையா? பாத்ரூம் கலாச்சாரமே இப்ப இல்லாத காலம், புரியுதுங்களா? அப்ப நம்ம அதோட பழகிட்டதுனால என்னடா அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்ல. அந்த காலத்துக்கு போய் பாருங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா நிர்வாணமா குளிச்சுட்டு வந்துருவாங்க, ஆடை உடுத்திட்டு வெளியே வந்துருவாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார்கள், இந்த என் கூட வந்தவங்க எல்லாமே அப்படிதான் குளிச்சாங்க, நான் மட்டும் கீழாடை அணிந்து குளித்தேன். அருமையான பெருமக்களே, அந்த இரவு அந்த இரவு என் கனவிலே ஒருவர் சொல்கிறார், யா அஹ்மத் அபுஷிர் ஃபைனல்லாஹ கத் கஃபர லக். அஹ்மத் அவர்களே, சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். சுன்னா, ஒரு சுன்னத்தை நீங்கள் ஹயாத்தாக்கியதின் காரணமாக. அடுத்தவர்கள் சொன்ன செய்திதான், வஜாலக இமாமன் யுக்ததா பிக, உங்களை மக்களால் பின்பற்றப்படக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு இமாமாக அல்லாஹ் உங்களை தேர்வு செய்து கொண்டான். அப்ப அஹ்மது பின் ஹம்பல் கேட்கிறாங்க, குல்து மன் அந்த, இந்த செய்தியை என்று சொல்றீங்கள, என்னை அல்லாஹ் மன்னிச்சுட்டான், ஒரு மக்களால் பின்பற்றப்படத்தக்க ஒரு இமாமா ஆக்கிட்டான்னு நீங்க சொல்றீங்கள, நீங்க யாரு? மன் அந்த, நீ யாருன்னு கேக்குறாங்க. சரி, அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், அன ஜிப்ரீல், நான் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது கதை அல்ல. இந்த செய்தியை சொல்பவர்கள் யார் தெரியுமா? பிரபல ஹதீஸ்களை வல்லுனர் இமாம் காலி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். அஷிஃபா என்ற நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அருமையான பெருமக்களே, எந்த ஒரு சுன்னத் அல்லாஹ்வுடைய கபூலியத்தை நமக்கு பெற்றுத்தரும் தெரியாது. எனவே எல்லா சுன்னத்துகளுக்கும் நாம் மதிப்பு கொடுத்து அதை வாழ்வியலாக மாற்ற வேண்டும். ஆனால் அந்த பரிதாபம் என்ன தெரியுமா? நம்முடைய பலகீனம் என்ன தெரியுமா? நம்முடைய அறியாமை என்ன தெரியுமா? சுன்னத்து அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்படி கொண்டு போயிட்டோம்னா அதை வணக்க வழிபாடோட சுருக்கிட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்பது அது ஒரு வாழ்வியல். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே, முஆஷரா பழக்க வழக்கங்களிலே, அனைத்திலேயும் அந்த சுன்னத்தை பரிணமிக்க வேண்டும். ஆனா நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை வணக்க வழிபாடோடு மட்டும் சுருக்கி முடிச்சிட்டோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு எப்படி பழகினார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவர்கள் போன்ற எத்தனையோ சஹாபாக்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? மா ரஅய்து அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாரை விட அதிகம் புன்னகை செய்த ஒரு மனிதரை உலகத்திலே நாங்கள் பார்த்ததில்லை. எந்த நேரத்திலேயும் ரசூலுல்லாஹ் புன்னகைத்தவர்கள் இருப்பார்கள். தன் குடும்பத்திற்கு உள்ளே வந்தாலும் சரி, தன்னுடைய அண்டை அயலாரை சந்தித்தாலும் சரி, தன் நண்பர்களை சந்தித்தாலும் சரி, யாரை சந்தித்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தவர்களாக இருப்பார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஒரு ஓனர், ஒரு முதலாளி அப்படின்னு சொன்னா அப்படி இறுக்கமான முகத்தோடு கடுகடுகள் என்று இருந்தால் அதுதான் பிறருக்கு அச்சத்தை கொடுக்கும், பிறருக்கு பயத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறோம். பயத்தை கொடுக்கும், அச்சத்தை கொடுக்கும், ஆனா மரியாதையை கொடுக்காது. நம்மீது அன்பு, ஒரு அன்பு கலந்த மரியாதை எப்போது வரும்? புன்னகையோடு வீட்டிற்குள் செல்ல வேண்டும். மனைவி மக்கள் பார்த்தா இங்க அத்தா வந்துட்டாருன்னு நினைக்கணும். ஐயோ வந்துட்டாரா, அப்ப இத ஒளிங்க, இத மறைங்க, இத பேசவே பேசாதீங்க, இந்த செய்திய தெரியாம அமைக்கிறீங்க. நீங்க போன் பண்ணாம நீங்க வீட்டுக்குள்ள போங்க, என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி இருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து எப்படி இருக்கு. அவர் வர்றாரா, பைக்கு சத்தம் கேட்ட உடனே சொல்லிடுவோம், அமைக்கிற அப்படியே மறைச்சிரு, அதை பத்தி பேசக்கூடாது, அந்த சம்பவமே இல்லாத மாதிரி மறைச்சிருங்க. ஏன்னா அவர் பார்த்தா பயம், இவர் பார்த்தா அப்படி கட்டுன்னு அப்படியே நடுங்கிடணும். தீவிரவாதி கேம்புக்குள்ள அப்படியே மிலிட்டரி பூந்தது மாதிரி இருக்கணும். அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து நம்முடைய வீட்டிற்கு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் சஹாபாக்களை பாராட்டுவார்கள். அபூ மூஸா அல் அஷ்அரியை பார்த்து சொன்னார்கள்,
தாவூது நபியினுடைய குரல் வளத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அலி ரலியல்லாஹு பற்றி சொன்னார்கள், நீங்கள் கல்வியின் நான் பட்டினம் அதனுடைய தலைவாசலாக நீங்கள் இருக்கிறீர்கள். காலித் இப்னு வலீதை பார்த்து சொன்னார்கள், சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வாள்களிலிருந்து ஒரு வாள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய அன்பு மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஹுமைரா சிவந்தவள், خذوا نصف هذا الدين من خذوا نصف الدين من هذه الهميرة, ஆயிஷா அம்மாவிடமிருந்து தீனிலே பாதியை எடுங்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியெல்லாம் பெருமானார் இதயத்தை கவர்ந்திருக்கிறார்கள் பாரு. எப்படி பாராட்டுறதுங்கிறது ஒரு குணங்க இது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாது போய்விட்டது. நம்ம மனைவிமார்கள் என்னதான் சமைச்சு வச்சாலும் சரி, நம்மால அது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டாரு. இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு, என்ன டேஸ்ட், என்ன சுவை, சொல்லவே மாட்டாரு. ஆனா சொல்லுவார், எக்மோர்ல இங்க ஒரு ஹோட்டல் இருக்குது, அண்ணா நகர்ல இங்க ஒரு பிரியாணி கடை இருக்குது, அங்க ஒரு கடை இருக்கு, அங்க சாப்பிட்டா சுய விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த கடைக்கு இவர் விளம்பரதாரர் மாதிரி எங்கேயோ போய் திண்டு வந்திருப்பாரு. அவங்க என்னத்தை போட்டு ஆக்கணும்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். போனா அங்க சாப்பிடுங்க, வந்தா இங்க சாப்பிடுங்க, யாரு கடையை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. ஆனா இங்க மனைவி உயிர் கலந்து உணர்வு கலந்து அன்பு கலந்து ஆக்கி வைக்கின்ற உணவை நல்லா சாப்பிடுவாரு. அப்படியே அசமந்தமா இருப்பார். இப்படிதான் ஒரு அம்மா ஆசைப்பட்டுச்சு, எப்படியாவது கணவர்கிட்ட பாராட்டு வாங்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஆம்லெட்டை செஞ்சு வச்சுச்சு. நம்மால் என்ன செஞ்சாரு, ஆம்லெட்டை தின்னுட்டு சொன்னாரு, இன்னைக்கு நீ ஆம்லெட் போட்டிருக்க கூடாது, ஒரு அவிச்ச முட்டை வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கு. மறுநாள் அந்த அம்மா அவிச்ச முட்டை வச்சுச்சு. அவிச்ச முட்டை திண்ட பிறகுதான் சொன்னாரு, இன்னைக்கு ஆம்லெட் போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்குமேண்டு. மூணாவது நாள் என்ன செஞ்சிச்சு, ஒரு ஆம்லெட் ஒரு அவிச்ச முட்டை. இப்ப நம்ம ஆள் என்னதான் சொல்றான், பிடிச்சிருவோம் இன்னைக்கு அப்படின்னு. ரெண்டையுமே காலி பண்ணிட்டாங்க. ரெண்டையுமே சொல்லிட்டு சொன்னா, இந்த அவிச்ச முட்டையை நீ ஆம்லேட் போட்டிருக்கணும், இந்த ஆம்லேட் நீ அவிச்ச முட்டையா போட்டிருந்தா அது என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமாண்ணா. அவ சொன்னா, போயா நீயும் முட்டையிட்டு போயிட்டா. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் குடும்பத்துல இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் மனைவியினுடைய வாயிலே ஒரு கவனத்தை வைக்கின்ற அந்த உணவு தர்மம் என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா, மனைவிக்கு ஊட்டி விடுறது சுண்ணத்துங்க. என்ன 50 வயசுக்கு பிறகு நாங்க இதை செய்யணுமா, எங்களுக்கு வயசு 60 ஆச்சு, ஒய்ஃபுக்கு ஊட்டி விடுனீங்க. அது கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அது மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை பாருங்கள். ஒரு பெண் அன்புக்காக ஏங்குவாள். ஒரு பெண் இருக்கா இல்லையா, அன்பின் குறியீடு. ஒரு பெண் அன்புக்காக ஏங்குவாள். ஒரு கவலை சாப்பிடுற உணவை எடுத்து 40 வயசா இருந்தா 50 வயசு 60 வயசா இருந்தா என்னங்க, இங்க வாமான்னு சொல்லி ஊட்டி விடுங்க. அந்த அம்மாக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிரும். நீங்க 10,000க்கு பட்டு சேலை வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நகை 1 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. அவ கேட்ட நகையை வாங்கி தர விட்டாலும் பரவாயில்ல. ஒரு கவலை உணவை நீங்கள் ஊட்டுங்கள். அந்த 10,000த்திற்கான பட்டு புடவையும் லட்சத்தை தாண்டிய நகையும் தராத சந்தோஷத்தை அந்த அன்பை கொடுக்கும். பெருமானார் ஒரு அன்பிற்கான ஐக்கியமாக பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு மனைவியினுடைய வாயிலை வைக்கின்றார் என்று கவலமும் அது ஒரு தர்மம் என்கிறார்கள். எத்தனை பேர் இந்த சுண்ணத்தை கடைபிடிச்சிருக்கிறார்? வேதம் என்ன தெரியுமா, இதெல்லாம் சுண்ணத்தாவே நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் என்ன செய்வது இல்லை, சுண்ணத்தாவே நினைக்கிறது. சுண்ணத்துனா நம்ம ஆளுக்கு முன் சுண்ணத்து, பின் சுண்ணத்து, மிஸ்வாக்கு, தாடி, அவ்வளவுதான். இதோட சுருக்கி முடிச்சிடுறது. அருமையான பெருமக்கள், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் கறியை சாப்பிடுவேன், சாப்பிட்டு அந்த எலும்பை பெருமானார் இடத்திலே கொடுப்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹு ஃபீ ஃபிய, என் வாய் எந்த பகுதியிலே அந்த கறியை கடித்ததோ அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் வைத்து கடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். இது ஒரு அன்பின் வெளிப்பாடு அல்லவா? அருமையான பெருமக்களே, இது போல காசே செலவாகாம இருக்கக்கூடிய இலவசமான சுண்ணத்துக்களை விட்டதுனாலதான் குடும்பத்துல அடிச்சுக்கோ புடிச்சுக்கோ எப்ப பிரிச்சுக்கிட்டு ஓடலாம், இது போன்ற ஃபித்னா ஃபசாதுகள் இன்னைக்கு விவாகரத்துல ஏன் நடக்குது? இங்க படிக்காத நம்முடைய அம்மா அப்பா இருந்தாங்க, அப்பதான் விவாகரத்து கம்மியாங்க. ரொம்ப ஊர்ல ஒண்ணு நடந்தாலும் காலமெல்லாம் பேசுவாங்க.
இன்னைக்கு மாப்பிள்ளையும் படிச்சிருக்கிறாரு, பொண்ணும் படிச்சிருக்குது, பெரிய பெரிய டிகிரி வாங்கி இருக்கிறாங்க. ஆனா 4 மாசத்துல தலாக்கு. இன்னைக்கு நிர்வாகிகளுக்கு பெரிய சவாலே இது பிரச்சனை தான். ஏன்னா குடும்பவியலிலே பெருமானார் காட்டி தந்த எந்த வழிமுறையையும் நாம் பின்பற்றுவதில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனையை தாம்பக்கம் சேர்த்துக்கிட்டா இது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கடைசி பத்துல ஏத்திகாஃப் இருக்கா வர்றாங்க. வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் சொன்னாங்க, நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன், நீங்களும் வந்து ஏத்திகாஃப் இருங்க. ஆயிஷா அம்மா பள்ளிவாசல்ல ஒரு கூடாரத்தை போட்டு ஏத்திகாஃபுக்கு வந்துட்டாங்க. இதை பாக்குறாங்க ஏனைய மனைவிமார்கள், அவங்களும் வந்து ஏத்திகாஃப்னு உட்காந்து கூடாரத்தை போட்டாங்க. ரசூலா பாக்குறாங்க, நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும்தானே சொன்னோம், இன்னும் இது 10 கூடாரம் வந்துருச்ச, பள்ளியில இடம் பத்தணும்ல. மற்ற மனைவிமார்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நாமளும் மனைவி தானே, அதனால ஆயிஷா அம்மா மட்டுமா மனைவி, நாமளும் மனைவி தானே. இப்ப ரசூலா பாக்குறாங்க, மற்றவங்களை போங்கன்னு சொன்னா இந்த கேள்வி வரும், நான் அப்ப யாரு நாங்கன்னு கேட்பாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு போங்கன்னு சொன்னோம்னா, நீங்க கூப்பிட்டு தானே நான் வந்தேன், நானா சும்மா கிடந்தேன், நீங்க தான் கூப்பிட்டு நான் வந்திருக்கிறேன், என்னையே போகணும்னு சொல்லி அவங்களதான் கூப்பிடாம வந்தா அவங்கள அனுப்பி விடுங்கம்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா? நானே இந்த வருஷம் ஏத்திகாஃப் இருக்கல, வெளியே வந்துட்டேன்னு வந்துட்டாங்க. அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. பிரச்சனையை தான் பக்கம் சேர்த்துக்கணுங்க. குடும்பத்துல அமைதி, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. நம்மால தொழுதுட்டு வாக்கிங் போயிட்டு வருவார், வந்து பாத்திமான்னு சொல்லிட்டு டீ போட சொல்லிட்டு உட்காந்து பேப்பரை படிப்பார். அந்த அம்மா டீயை போட்டு வச்சிரும், இவர் மும்முரமா பேப்பர்ல மூழ்கிடுவார். அங்க விளையாண்டு இருப்பான ஒரு பொடிங்க, அவன் வந்து டீயை கவுத்து விட்டுருவான். உடனே இவர் கேட்பாரு, ஏமா டீ வச்சீங்க சொல்றது இல்லையா? உடனே அந்த அம்மா சொல்லுவோம், டீ நீங்க தானே கேட்டிய, டீ உங்களுக்கு தானே போட்டது, உங்களுக்கு தானே வச்சிருக்குது, அப்படி என்ன உலக செய்தியை படிச்சு எதை கிழிக்க போறிய, அது எது நடந்ததுதான், நடக்க போறது நடக்கத்தான் செய்யும். ஒரு 2 பேர் மாறி மாறி பராண்டிக்குவாங்க, கடைசியில விட முடியாது. அந்த டீயை கவுத்து விட்டான்ல, அந்த சின்ன குட்டி பேரை போட்டு அடியோடையான்னு அடிக்கிறது. அவன் எதுக்கடா நம்மளை அடிக்கிறாங்கன்றே அவனுக்கு புரியவே புரியாது, அவன் அடி வாங்கி கத்திக்கிட்டு இருப்பான். அதே இந்த மனுஷன் இப்படி சொல்லி இருந்தா, சே எவ்வளவு நான் தான் கவனக்குறைவா இருந்துட்டேன், டீ என்னாலதான் கொட்டுனுச்சின்னு சொல்லி இருந்தா, அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லணும், இல்லங்க என் மேலதான் தப்பு, டீ வைக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். ஆக பிரச்சனையும் தீர்ந்துடும், அடுத்து ஒரு டீயும் கிடைக்கும். பிரச்சனையும் தீர்ந்துடும், அடுத்து ஒரு டீயும் கிடைக்கும். இதுதான் பெருமானாருடைய வழிகாட்டல். எல்லா விஷயத்திலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை ரோல் மாடலாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அருமையான பெருமக்களே, பெருமானாரினுடைய ஒவ்வொரு சுன்னத்தும் நம்முடைய வாழ்வியலாக மாற வேண்டும். வணக்க வழிபாடு மட்டுமல்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய குடும்பவியல், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய அகலாக்கு அனைத்திலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நசீபை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹு தாலா என்ன கேட்டமோ என்ன பேசினோமோ அதைப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருந்த மஸ்ஜித் ஜாவிதுடைய நிர்வாக பெருமக்கள், கண்ணியம் மிகுந்த தலைமை இமாம் உள்ளிட்ட அனைத்து உலமா பெருமக்களுக்கும் அல்லாஹு தாலா எல்லா ஹைரும் பரக்கத்துகளும் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم انزله المقعد المقرب عندك يوم القيامة. اللهم تقبل منا صلاتنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. اللهم وجهنا الى الخير ووجه الخير الينا اين كنا حيث كنا يا الله. اللهم اذا قضيت لنا قضاء فجعل عاقبته رشدا. اللهم اجعل كل قضاء قضيته لنا خيرا يا رب العالمين.
اللهم اعتق رقابنا من النار اللهم اعتق رقابنا من النار اللهم اعتق رقابنا من النار يا رب العالمين. وفوض امري الى الله ان الله بصير بالعباد. ربنا آتنا في الدنيا حسنه وفي الآخرة حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله